மேடம், அதுக்கு பேரு கேரளா கட்டை இல்ல மேடம், கர்லா கட்டை. தமிழர்கள் பாரம்பரியமா இதை வச்சுதான் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அது என்னவாவது இருந்துட்டு போட்டோம். முதல்ல நீ எப்பல இருந்து இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லு. அட போங்க மேடம், நானே இன்னைக்குதான் அதை தொட்டு தூக்கியிருக்கேன். டேய், என்ன சொல்ற? ஆமா மேடம், ஆ, அந்த ரஞ்சித் சார் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாப்ல, ம், அதான் லைட்டா புகையிட்டுமேனு ஒரு பிட்ட போட்டு இதை தூக்கிட்டு வந்தேன். இப்ப ஆளுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்திருக்கும்ல, அந்த பயம் போதும் மேடம், அதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம் மேடம். அப்ப நீ உண்மையதான் சொல்றியா? நீ சொன்னதை நம்பி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனேடா. எல்லாம் போச்சு. இப்ப என்ன ஆச்சு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க மேடம்? அதெல்லாம் அவரை ஈஸியா ஜெயிச்சிடலாம் மேடம், ஃப்ரீயா விடுங்க. அட போடா டேய், அங்க அவன் உருண்டு பெரண்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடான்னா இந்த கட்டையவே இப்பதான் கையில எடுக்கிறேன்னு சொல்ற. உன்னை போய் நம்பிட்டு இருக்கேன் பாரு, என்ன நடக்க போதோ தெரியல. என்னது? என்ன நம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க எதுக்கு என்ன நம்பணும்? இந்த போட்டி எனக்காக தானே நடக்குது. நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு துடிக்கிறீங்க? ஐயோ, மாட்டணும்டா சாமி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேலா, இது உனக்கு ரொம்ப முக்கியமான போட்டி இல்ல. நீ இவ்ளோ அசால்ட்டா இருக்கேங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி சொல்ல வந்த. ஒரு வெல்விஷரா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்ட. அட இதுக்கெல்லாம் எதுக்கு மேடம் டென்ஷன் ஆகுறீங்க? ரஞ்சித் சார் எல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிடலாம் மேடம். மேடம், நீங்க போய் அந்த பாதாம் பிஸ்தா இருந்தா எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு லைட்டா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஐயா வேற கூட போகணும் மேடம், போங்க. சரி, நீ என்னமோ சொல்ற. நாளைக்கு நீ என்ன பண்ண போறன்னு பாக்க தானே போறேன், சரியா? இரு, நான் எடுத்துட்டு வரேன். வள்ளி, வள்ளி, ஏ ஆனந்தி, வாடி இங்க. என்ன வள்ளி இது? யாருக்கு இவ்வளவு பாதாம் முந்திரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? வேற யாருக்கு? எல்லாம் உங்க அண்ணனுக்கு தான். அவனை போட்டியில ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் படாத பாடுபட வேண்டியிருக்கு. அப்படியா? சரி, அண்ணனுக்கு போட்டியில கலந்துக்கிற இஷ்டம் இருக்காமா? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குதான், ஆனா கொஞ்சம் அசால்ட்டா இருக்கான். கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் வேணும்ல. அந்த பக்கம் அந்த ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னடானா அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலான்னு ஜாலியா சொல்றான். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த அளவுக்குலாம் அண்ணன் அசால்ட்டா இருக்க மாட்டான். போட்டின்னு வந்துட்டா அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? ஃப்ரீயா விடு. என்னோட பயம் அது மட்டும் இல்ல ஆனந்தி, வேலனுக்கு இந்த போட்டி எதுக்காக நடக்குதுங்கிற உண்மை இப்ப வரைக்குமே தெரியாது. அப்பாவுக்கு பாடி கார்டா போறதுக்கு தான் இந்த போட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா பாடி கார்டு அப்பாவுக்கு இல்ல, எனக்கு தாங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன முடிவெடுப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் வர இருக்கா? ஃபேலங்கிட்ட போய் சொல்லிதான் இந்த போட்டியில கலந்துக்க வச்சிருக்கீங்களா? மாஸ்டர் பிளான் தான். பட் என்ன பண்றது, இந்த விஷயம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சே. இந்த விஷயம் வேலங்கிட்ட சொல்லியே ஆகணுமே, இல்லையே மண்டை வெடிச்சிருமே. சாரி வேலு, நீ கேட்டதுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பன்னு பார்த்து ஆனந்தி வந்துட்டாளா, அதான் அவன் நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தேன். இந்தா மேடம், தயவு செஞ்சு போய் சொல்லாம உண்மை மட்டும் சொல்லுங்க மேடம். இந்த போட்டி எதுக்காக நடத்துறாங்க? ஐயாவுக்கு பாடி கார்டை செலக்ட் பண்றதுக்கா இல்ல உங்களுக்கு பாடி கார்டை செலக்ட் பண்றதுக்கா? சொல்லுங்க மேடம், எதுக்காக மேடம் இந்த போட்டி நடத்துறாங்க? வேலு, அது வந்து ஏன் மேடம் திணறீங்க? டக்குன்னு போய் சொல்ல வரலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. தமிழையா தான் உன்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்னு. மேடம், யார் மேடம் அவரு? எதுக்கு மேடம் சம்பந்தமே இல்லாம என்ன இதுக்குள்ள இழுத்து விட்டாரு? வேலு,
நீ நினைக்கிற மாதிரி அவர் தப்பான ஆளெல்லாம் இல்ல, நல்ல மனுஷன்தான். மேடம் பரவாயில்ல மேடம், அவர் காந்தியாவே கூட இருக்கட்டும் மேடம். ஆனா என்னையும் ஐயாவை எதுக்கு மேடம் பிரிக்க முயற்சி பண்ணோம்? சரி அவரை விடுங்க மேடம், வெளியாளு. ஆனா உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நீங்க எப்படி எங்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சீங்க? ஐயா விட்டு என்னால வர முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? அண்ணே, இதுல வள்ளி எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் தமிழ் ஐயாவோட முடிவுதான். ஏய் நீ பேசாத. நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த? நோட்ஸ் வாங்க வந்தியா? வாங்கிட்டு கிளம்பிரு. இந்த பிரச்சனையில் நீ தலையிடாத. வேலு, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்ல வரத முழுசா கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சாரி மேடம், நீங்க சொல்ல போற விளக்கத்தெல்லாம் ஏத்துக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. மேடம் இந்த போட்டியெல்லாம் எனக்கு சத்தியமா வேணாம் மேடம். என்னால ஐயா விட்டாலாம் வர முடியாது. அந்த தமிழ் ஐயா கிட்ட முதல்ல சொல்லிடுங்க. அண்ணே, கொஞ்சம் அவசரப்படாம யோசிச்சு பாருண்ணே. வள்ளிக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிக்க மாட்டியா? வள்ளி மேடம்காக வந்து நிக்கிறது வேற, ஐயா விட்டுட்டு வந்து நிக்கிறது வேற. நீ வாயை மூடிட்டு இரு. மேடம் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். எனக்கு ஐயாவோட பிஏவா இல்ல வள்ளி மேடம்க்கு பாடி கார்டான்னு கேட்டா நான் ஐயாவோட பிஏன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேல இந்த போட்டிக்கெல்லாம் என்ன எடுக்காதீங்க மேடம்.